ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நீங்கள் மகா பாக்கியவானா. இதுதான் தலைப்பு. பாக்கியங்களை அனுபவிக்க விரும்பாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. நம்மளுடைய சேனலில் உபயோகங்கள் நிறையனவற்றை பார்த்துக்கிட்டே வரோம். நிறைய உபயோகங்களை பற்றி ரிசர்ச் பண்ணுறோம், அதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டும் இருக்குது. அந்த வகையான ஒரு யோகங்களில் ஒன்று தான் இந்த மகா பாக்கிய யோகம். நீங்கள் ஒரு பாக்கியவானாக இருக்கணும், அதாவது இப்பிறவியின் நன்மைகளை அனுபவிக்கிறதுக்கான பிறப்பெடுத்திருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விதிகள். இந்த விதிகள் உங்களுக்கு பொருந்தி போகுதா அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் பகலில் பிறந்திருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா பகலில் பிறந்திருக்கணும். ஜோதிட சாஸ்திரத்தில் ஆண் ராசிகள் பெண் ராசிகள் அப்படின்னு ரெண்டு பிரிவினைகள் இருக்குது. இப்போ மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிகள் இருந்தாலும் இதில் 6 ராசிகள் ஆண் ராசிகளாகவும் 6 ராசிகள் பெண் ராசிகளாகவும் செயல்படும். மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு மற்றும் கும்பம், இந்த 6 வீடுகளும் ஆண் ராசிகள். திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு மற்றும் கும்பம். நீங்கள் ஒரு ஆணாக இருந்து ஆணாக பிறந்து பாலினத்தில் நீங்கள் ஆண் குழந்தை அப்படின்னு பிறந்து பகலில் பிறந்திருக்கணும். இங்கே பகல் பொழுது அப்படிங்கிறதுக்கான கணக்கீடுகளையும் சொல்லிடுறேன். காலையில் 6 மணியிலிருந்து 6 மணி 1 நிமிடத்திலிருந்து இரவு 6 மணி வரைக்குமான காலத்தை பகல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு டவுட்டு பயங்கரமாக வந்துடும். சார், நான் 6:02 பிறந்தேன் நைட்டு, அது பகலா நைட்டா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம். காலையில் 6 மணி 1 நிமிடத்திலிருந்து இரவு 6 மணி வரைக்குமான காலத்தை பகல்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இரவு 6 மணி 1 நிமிடத்திலிருந்து விடியறதுக்கு 6 மணி வரைக்குமான காலத்தை இரவுன்னு வச்சுக்கோங்க. ஸோ முதல் விதி, நீங்கள் ஆணாக பிறந்திருக்க வேண்டும். இரண்டாவது விதி, பகலில் பிறந்திருக்கணும். மூன்றாவது விதி, உங்கள் லக்னம், ராசி மற்றும் சூரியன், இந்த 3 பேருமே நான் முதல்ல சொன்ன இந்த ஆண் ராசிகளில் இருக்கணும். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகர் பகலில் பிறந்திருக்கார். ஒரு 11 மணி பகலில் பிறந்திருக்கிறார். இவர் தனுசு லக்னம். இவருக்கு லக்னத்திலேயே சூரியன், குரு 2 பேரும் இருக்காங்க. தனுசு லக்னம், லக்னத்திலேயே சூரியன், குரு. இவருடைய ராசி மிதுன ராசி. இப்போ சந்திரனும், அதாவது ராசியும் ஆண் ராசியில் இருக்குது. லக்னம் ஆண் ராசி, சூரியன் ஆண் ராசியில் இருக்கார், ராசி ஆண் ராசி, சந்திரனும் ஆண் ராசியில் இருக்கார், பகலில் பிறந்திருக்கார். புரியுதுங்களா? இப்போ பகலில் பிறந்திருக்கிறாருங்கிற இடத்துல நான் 11 மணி அப்படின்னு சொன்னது, இந்த சூரியன் பொதுவாக இப்போ லக்னத்தில் இருக்க முடியாது. அது ஒரு குத்துமதிப்பான கணக்கு. வேணும்னா கும்பலக்னம்னு வச்சுக்கோங்க. இது பகல் 11 மணிக்கு சூரியன் 11ஆம் இடத்துல இருப்பார்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பகல் 12 மணிக்கு பிறக்கும்போது லக்னத்துக்கு 10ல் சூரியன் வருவாருங்கிறது ஒரு ஜோதிட சூட்சும கணக்கு. ஸோ கும்பலக்னம், மிதுன ராசி, தனுசில் சூரியனும் குருவும். இது ஒரு ஆண், பிறந்தது பகலில் 11 மணி உச்சி பொழுதுகிட்ட. இவர் ஒரு பாக்கியவான். புரியுதுங்களா? சார், இது ஆண்களுக்கு மட்டும்தானா? இல்லை, பெண்களுக்கும் உண்டு. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து இரவில் பிறந்திருந்தால், அதான் சூட்சமம், இரவில் பிறந்திருக்க வேண்டும். பெண் ராசிகளில் உங்கள் லக்னமும் ராசியும் மற்றும் சூரியனும் அமர வேண்டும். புரிஞ்சுதுங்களா? மாலை 6:01 விடியறதுக்கு 6 மணி வரைக்குமான காலகட்டத்தை இரவுன்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் பிறந்தது பொண்ணு, பாலினத்தில் பெண்ணாக பிறந்திருக்கீங்க, இரவில் பிறந்திருக்கீங்க. உங்களுடைய லக்னம், ராசி மற்றும் சூரியன், இந்த 3 பேருமே பெண் வீடுகளில் இருக்கணும். பெண் வீடுகள் எவை எவை? முதல்ல ஆண் வீடுகள் சொல்லிட்டோம், அடுத்து பெண் வீடுகள். ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம், இந்த 6 வீடுகள். ஒன்று விட்டு ஒரு வீடு. ஆண் வீடுகளை ஒற்றைப்படை வீடுகள் என்றும் பெண் வீடுகளை இரட்டைப்படை வீடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம்,
மகரம் மற்றும் மீனம். இந்த 6 வீடுகள் பெண் வீடுகள். இப்போ நீங்கள் ஒரு பொண்ணாக பிறந்திருக்கீங்க, இரவில் பிறந்திருக்கீங்க. உங்களுடைய லக்னம் கன்னி லக்னம், அங்கேயே சூரியன் இருக்கார். உங்கள் லக்னம் கன்னி லக்னம், சூரியன் ஏதோ ஒரு பெண் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு டைமிங் கணக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். உங்கள் லக்னம் கன்னி லக்னம், ராசி விருச்சிக ராசி. லக்னம் கன்னி லக்னம், ராசி விருச்சிக ராசி. உங்களுடைய சூரியன் மகரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ மகரத்தில் சூரியன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நைட்டில் தான் பிறந்திருக்க முடியும். ஏன்னா சூரியன் இருக்கிற வீட்டிலேருந்து பகல் பொழுது ஆரம்பிக்கும். ஒவ்வொரு லக்னம் அவருக்கு நேர் 7ஆம் வீடு வரும்போதே இரவு பொழுது ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதுவும் ஜோதிட சாஸ்திரத்துடைய ஒரு சூட்சுமம் தான். ஸோ இரவில் பிறந்த பெண்ணான நீங்கள் இரவில் பிறந்திருக்க வேண்டும், பெண்ணாக இருக்கணும். அதில் உங்கள் லக்னம் பெண் லக்னமாக இருக்கணும். ரிஷப லக்னமோ, கடக லக்னமோ, கன்னி லக்னமோ, விருச்சிக லக்னமோ, மகர லக்னமோ, மீன லக்னமோ, இந்த 6ல் ஏதாவது ஒன்று தான் லக்னமாக இருக்கணும். இந்த 6ல் ஏதாவது ஒன்று தான் ராசியாக இருக்கணும். இந்த 6 வீடுகளில் ஏதேனும் ஒரு வீட்டில் தான் சூரியன் இருக்கணும். புரிஞ்சிச்சிங்களா? இந்த 3 விதிகளும் ஒரு சேர அமைய பெற்றால் நீங்கள் ஒரு மகா பாக்கியவதி. ஆணா பிறந்து பகலில் பிறந்து ஆண் ராசிகள் ஆண் லக்னங்கள் அமர்ந்து சூரியனும் ஆண் வீட்டில் இருந்தால் அவர் ஒரு மகா பாக்கியவான். பெண்ணாய் பிறந்து பெண் வீடுகளில் லக்னம் அமைஞ்சு பெண் ராசியாக இருந்து இரவிலும் பிறந்து சூரியனும் பெண் வீடுகளில் அமர்ந்திருந்தால் நீங்கள் ஒரு மகா பாக்கியவதி. புரிஞ்சிச்சுங்களா? இந்த அமைப்பு கிடைக்கப்பெற்றவர்களுக்கு நல்ல ஆயுள் பலம், திடகாத்திரமான உடல் அமைப்பு, மற்றவர்களை தன்பால் ஈர்க்கும் அளவிற்கு மோகன சக்தி, உயர்கல்வி, மேன்மைகள், நல் வாழ்க்கை துணை, பொருளாதார வெற்றி, சராசரிக்கும் மிகுதியான வாழ்வியல், உறவுகள் மதித்து போற்றும் அளவுக்கான உயர்வு, உத்தியோகம், வளர்ச்சி, வீடு, வாகனம், சொத்து சுக சேர்க்கை, நல் புத்திரர்கள், சமுதாய அந்தஸ்து, அதிகார பதவியில் உள்ளவர்களுடன் தொடர்பு, அதன் மூலம் வளர்ச்சி, அதன் மூலம் முன்னேற்றம், ஓரளவுக்கு சுயதொழில் புரிந்தாலும் உத்தியோகத்தில் இருந்தாலும் நல்ல அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய யோகிதைகள், தாராள பணப்புழக்கம், செல்வாக்கு, சொல்வாக்கு, 16 சம்பத்துக்களும் பெரும் யோகிதைகள் இதெல்லாமே கிடைக்கப்பெறும். புரிஞ்சிச்சிங்களா? 12 லக்னங்களில் நீங்கள் ஆணாயிருந்து பகலில் பிறந்து உங்கள் லக்னம் மற்றும் ராசி மற்றும் சூரியன் இந்த 3ம் ஆண் வீடுகளில் அமைய பெற்றாலும், நீங்கள் பெண்ணாயிருந்து இரவில் பிறந்து உங்களுடைய லக்னம் ராசி மற்றும் சூரியன் இந்த 3வரும் பெண் வீடுகளில் அமைய பெற்றாலும் நீங்கள் ஒரு மகா பாக்கியவான் மற்றும் மகா பாக்கியவதியாக திகழ்வீர்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை என்று கூறி, இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். இதில் பகல் பொழுதுங்கிறது காலையில் 6:01 சாயந்தரம் 6 மணி வரைக்கும், இரவு பொழுதுங்கிறது மாலை 6:01 மறுநாள் விடிகிற வரைக்குமான 6 மணி வரைக்குமான காலங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆண் ராசிகள் மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு மற்றும் கும்பம். பெண் ராசிகள் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம். ஸோ இந்த அமைப்பை உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பாருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.